அனைவருக்கும் நமஸ்காரம். ஸ்ரீ அனந்த பத்மநாப சுவாமி மாசி மகோத்சவத்தில் 11/3/2025 செவ்வாய்க்கிழமை காலை மீன லக்னத்தில் ஸ்ரீ அனந்த பத்மநாப சுவாமி தனது உபய நாச்சிமார்களுடன் திருத்தேரில் திருவீதி புறப்பாடு கண்டருளின வைபவத்தை தான் நாம் இப்பொழுது தரிசித்துக் கொண்டிருக்கின்றோம். வாருங்கள், எம்பெருமான் திருவீதி புறப்பாடு கண்டருளிய வைபவத்தை நாமும் காணலாம். இதோ அழகானதொரு தேரானது அலங்கரிக்கப்பட்டு பகவானுக்காக காத்துக் கொண்டிருக்கின்றது. வாழை குலைகளும் மாலைகளும் மங்கள தோரணங்களும் பூட்டப்பட்டு அலங்கரித்த தேரில் பிரம்மனே சாரதியாக அமைந்திருக்கின்றார். இத்தேரை இழுத்துச் செல்ல 2 அஸ்வங்கள் அழகாக அலங்கரிக்கப்பட்டு பெருத்த உற்சாகத்தோடு காத்துக் கொண்டிருக்கின்றன. இதோ இந்த தேரில் ஏறி நம்மையெல்லாம் ரட்சிக்க வருகின்ற பகவான் வெள்ளி கேடயத்தில் அலங்காரத்தோடு காத்துக் கொண்டிருக்கின்றான். நம்மையெல்லாம் கட்டாட்சிக்க வருவதில் அவனுக்குத்தான் எத்தகைய சந்தோஷம்! அழகான மலர் கிரீடங்களை அணிந்து தலையில் மயிர்பீலி சூடிக்கொண்டு கன்னத்தில் திருஷ்டி பொட்டோடு மந்தகாசமான பொன்முறுவல் சூடிய சந்திர ஆனனத்தை உடையவனாய் கைகளில் சங்கையும் சக்கரத்தையும் ஏந்தி ஒரு கையில் அபயஹஸ்தமும் மறுகை வரதஹஸ்தமுமாய் திருமார்பில் கௌஸ்துபம் மகாலட்சுமியும் இடது திருமார்பில் பூமி தேவியையும் ரத்ன ஹாரங்களையும் காசு மாலைகளையும் தரித்தவன இடுப்பில் அழகான நீலக்கல் பதித்த ஒட்டியானத்தை சார்த்திக் கொண்டவனாய் மஞ்சள் பட்டுடுத்தி சாலக்கிராம மாலை, இருவாட்சி மாலை, செவ்வந்தி மாலை, மனம் வீசக்கூடிய மல்லிகை மாலைகள் இத்துடன் காசு மாலைகளையும் அணிந்து கொண்டவனாய் இதோ பெருமாள் புறப்பட்டு விட்டார். எம்பெருமானின் அழகுக்கு ஈடு கொடுக்க வேண்டும் அல்லவா? இதோ ஸ்ரீதேவி நாச்சியாரும் பூமிதேவி நாச்சியாரும் தாங்களும் அழகிய பட்டினை உடுத்திக் கொண்டு தலையில் மலர் மாலைகளை சூடியவர்களாய் நெற்றியில் கஸ்தூரி திலகங்களும் அழகான ஹாரங்களும் பின்னல்களில் அலங்காரமுமாய் திருத்துழாய் மாலைகளையும் செவ்வந்தி மாலைகளையும் மலர் மாலைகளையும் சூடியவர்களாய் புறப்படுகின்றார்கள். இதோ அவர்களை ஏந்திச் செல்லக்கூடியதாகிய வெள்ளிக்கேடயமும் பெரிய ஒரு மலர் மாலையை சாத்திக் கொண்டு பகவானை சர்வாலங்கார பூஷிதனாக தேரில் ஏற்ற தயாராகிவிட்டது. பெருமானை சுமந்து கொண்டு செல்ல ஸ்ரீபாதம் தாங்கிகள் இதோ வந்துவிட்டார்கள். பெருமான் திருவீதி புறப்பாடு கண்டருளக்கூடிய அற்புதமான வைபவத்தை நாதஸ்வரத்தோடு துவங்க நம்முடைய நாதஸ்வர குழுவினரும் காத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இதோ பெருமாள் திருத்தேரில் எழுந்தருளிவிட்டார். ஆஹா, அந்த அஸ்வங்களுக்குத்தான் என்ன ஒரு ஆனந்தம்! பெருமானை அழைத்துச் செல்கின்றோம் என்கின்ற தன்னுடைய 2 முன்னங்கால்களையும் தூக்கிக் கொண்டு குதூகலமாக ஆரவாரித்து திருவீதி புறப்பாடு கண்டருள்கின்றது. பொதுவாக தேர்கள் மரங்களில் செதுக்கப்பட்டிருக்கும். அருகோண வடிவம், வட்ட வடிவம், சதுர வடிவம், செவ்வக வடிவம் முதலான வடிவங்களில் தேர்கள் காட்சியளிக்கும். நம்முடைய அனந்த பத்மநாபனின் திருத்தேரும் அழகாக மரத்தில் சிற்ப வேலைப்பாடுகளுடன் செதுக்கப்பட்டுள்ளது. தேரின் மேலே அழகிய அனந்த பத்மநாபன் கிடந்த திருக்கோலமானது காட்சியளிக்கின்றது. ஒரு புறம் கருடனும் மறுபுறம் ஹனுமனும் கைகளை கூப்பி இருக்கக்கூடிய காட்சி நம் கண்ணுக்கு பரவசத்தை தருகின்றது. தேரின் உச்சியில் அஷ்டலட்சுமிகளின் உருவமானது பொருத்தப்பட்டுள்ளது. தேரை சுற்றி அழகிய வண்ணமயமான துணிகளால் செய்யப்பட்டதாகிய விதவிதமான வர்ண ஓவியங்களுடன் கூடிய மங்கள தோரணங்கள் தொங்கி அழகுபடுத்துகின்றன. தேரின் விதானத்தில் சிறு சிறு மணிகள் கோர்க்கப்பட்டு கிண்கிணி நாதத்தோடு எம்பெருமானின் மனதை மகிழ்விக்க தயாராகிவிட்டது. தேர்களில் அற்புதமான சிற்பங்கள் செதுக்கப்பட்டுள்ளன. தேரின் முன்னே பிரம்மதேவனானவர்
அந்த குதிரைகளின் கடிவாள கயிறை பற்றிக் கொண்டு சாரதியாக தயாராக நின்று கொண்டிருக்கின்றார். தேரின் விதானத்தில் யானைகளின் உருவங்கள் பொறிக்கப்பட்டுள்ளன. பொதுவாக தேர்களில் கடவுளர்களின் உருவங்கள், யானைகள், குதிரைகள் முதலான சிற்பங்களானது செதுக்கப்பட்டிருக்கும். நமது திருத்தேரிலும் அழகாக தாமரை வடிவங்களின் விளிம்புகள் போல அழகிய சதுர வடிவில் இந்த தேரானது உருவாக்கப்பட்டுள்ளது. தேரின் மேல் அழகான வர்ணமயமான துணிகளை சுற்றி விதானம் போல் அமைத்து அதன் மேல் கலசங்களை பொருத்தி அற்புதமாக அலங்கரிக்கப்பட்ட திருத்தேரானது பவனிக்கு தயாராக இருக்கின்றது. இத்தேரை இழுத்துச் செல்வதற்கு தற்போதுள்ள காலத்தினால் நவீனமயமான சக்கரங்கள் பொருத்தப்பட்டுள்ளன. தெருவெல்லாம் மக்கள் வெள்ளம். பெருமானுக்கான உபகாரங்களை கையில் ஏந்தியவர்களாக அவனுடைய கடைக்கண்ணம் மேல் விடாதா என்று காத்து கிடக்கின்ற மக்களுக்கு நடுவிலே மெல்ல மெல்ல நீந்திச் செல்கின்றான் எம்பெருமான். பொதுவாக கோவில் திருவிழா என்றாலே தேர் இழுக்கும் வைபவம் நிச்சயம் இருக்கும். தேர் இழுப்பதே ஒரு புண்ணிய செயலாக கருதப்படுகின்றது. தேர் திருவிழாவில் கலந்து கொள்வதால் கடவுளின் அருள் கிடைக்கும், வெற்றி உண்டாகும், நோய்கள் தீரும், பாப வினைகள் தீரும், வழக்கு சம்பந்தமான பிரச்சனைகள் அகலும், மனக்குழப்பங்கள் நீங்கி நிம்மதி கிடைக்கும், சகல சௌபாகியங்களும் கிடைக்கும். காஞ்சி மகா பெரியவாளுடைய வாக்கின்படி ஒரு முறை தேர்வடத்தை பற்றி இழுத்த ஒருவருக்கு நிறைய நன்மைகள் நடந்தது என்பதை அவருடைய சரித்திரத்தில் இருந்து தெரிந்து கொள்ளலாம். தேர் திருவிழா அன்று இறைவனை கண்ணார கண்டு கழிக்க முடியும் என்பதால் தேர் வழிபாடு ஏற்பட்டது என்று செய்திகள் கூறுகின்றன. பழங்காலத்தில் அரசர்கள் குதிரை, யானை, தேர் முதலியவற்றில் ஏறி நகர வீதிகளில் உலாவருதல் பழமையாக இருந்துள்ளது. இதனை பின்பற்றியே கடவுள்களையும் வாகனங்களில் ஏற்றி வீதி உலா வரச் செய்யும் வழக்கமும் ஏற்பட்டது என்று வரலாற்று குறிப்புகள் கூறுகின்றன. தமிழ்நாட்டில் பல கோவில்களில் தேர் திருவிழா மிகச் சிறப்பாக கொண்டாடப்படுகின்றது. கோவிலுக்கு சென்று இறைவனை வழிபட இயலாத முதியவர்கள், நோயாளிகள் ஆகியோருக்காக இறைவன் கோவில் விமானம் போன்று உள்ள தேரில் புறப்பட்டு வந்து அவர்களுக்கும் தன் அருளை வழங்குவதாக ஐதீகம். ஆகவே தேர் திருவிழாக்களை நமது சான்றோர்கள் ஏற்படுத்தி கொண்டாடி வந்தனர். மேலும் இது ஒற்றுமையை மறைமுகமாக வலியுறுத்தும் விழா என்று கூட சொல்லலாம். அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு திருவிழாவில் நமது அனந்த பத்மநாப சுவாமி திருவீதி புறப்பாடு கண்டருளி நமக்கெல்லாம் அருள் பாலித்த வைபவத்தை நாம் கண்ணார அனுபவித்தோம். ஸ்ரீ அனந்த பத்மநாபன் திருவடிகளே சரணம்.